துன்பங்களை நினைத்து துயரப்படுவதை விட உயரங்களை நினைத்து உன்னை உத்வேகப்படுத்திக் கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் இன்னும் சற்று நேரத்தில் கொடுத்துவிட வந்திருக்கின்றேன். என்னை தொட்ட என் பிள்ளைகளுக்கு அது புரியும். இந்த கந்தன் யார் என்று அவர்களுக்கு தெரியும். இன்று என்னை தேடி வந்த என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த அப்பனின் ஆசிகள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது. எந்த பிள்ளையையும் இந்த கந்தன் ஒதுக்கி வைக்கவில்லை. எந்த ஒரு குழந்தையின் வாழ்க்கையிலும் இந்த அப்பன் நல்லதை நடத்தி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு குழந்தை அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைத்து என் முன்னால் வந்ததோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே இன்று என்னிடத்திலிருந்து உதவிகள் மறுக்கப்பட்டது. மற்ற எல்லோர் என்னுடைய குழந்தைகளுக்கும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வந்த என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இன்று அவர்கள் வாழ்க்கையில் எதை நினைத்து என்னை தேடி வந்தார்களோ அது அப்படியே நடக்கும். நாளைய விடியலில், பௌர்ணமியினுடைய அதிர்ஷ்ட விடியலில் சர்வ நிச்சயமாக இவர்கள் என்னை உணர்ந்து கொள்வார்கள். அப்பன் முருகனை நாடிச் சென்றேன். கந்தன் என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டான். எனக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டான் என்று சொல்லி என் பிள்ளைகள் மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கென உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நீ பெருமைப்படுவாய். நாம் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுகின்ற அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் தெய்வத்திடம் பெற்றிருக்கின்றோம். தெய்வம் நமக்காக வருகிறது என்ற பெருமை உனக்கு போதாதா? வேறு என்ன பெருமையை இப்பொழுது நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்ற அத்தனை விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தானே போகின்றாய். எதிர்வரக்கூடிய நாட்கள், எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உனக்கு நான் உணர்த்தி காட்டுவேன். நான் யார் என்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி தருவேன். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படாதபடிக்கு அப்பன் உன் வாழ்க்கையில் நிலை நிற்பேன். இந்த கந்தனை இன்று உன்னுடைய இல்லத்தில் நீ குடியமர்த்த வேண்டும் என்று விரும்புவாயானால் மனதார ஒரு முறை ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை நீ உச்சரித்து விட்டால் போதும். நிச்சயமாக நீ நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையாக்கி உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அப்பன் முருகன் எப்பொழுதுமே நம்மிடத்தில் கடுமையாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். பல சோதனைகளை கொடுப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது. எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக்க செய்யக்கூடிய அத்தனையையும் நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய். உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நான் உனக்காக என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் முழுமையாக கொடுத்திட இந்த தைப்பூச நாளில் நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை நீ எப்பொழுதுமே மறந்து விடாதே. என்னை நினைத்து என் பக்தனின் கண்ணில் வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீருக்கு இந்த உலகில் ஈடான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. இத்தகைய பக்தி கொண்ட என் பிள்ளையே, உன்னை உன் அப்பன் கைவிட்டு விடுவேனா என்ன? உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. நீ நினைத்தது, நீ எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். என் பிரியமே, என் மீது உனக்கு முனை அளவு கூட சந்தேகம் வேண்டாம்.
ஏனென்றால் நீ நினைத்த காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த கந்தன் என் வேல் கொண்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் தூள் தூளாக்குவேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இந்த வேலன் இருக்க வெற்றி உனக்கு சொந்தமானது. நீ என் மீது அதிக பக்தி கொண்டதற்கு காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள்தான். அந்த மனவழிகளை உனக்கு தந்தவருக்கு நீ முதலில் மனதார நன்றி சொல்லி பழகு. ஏனென்றால் அவர்களால் தான் இன்று நான் உன்னுடைய அருகில் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் கண்ணே, எதையும் எதிர்பார்த்து நீ என்னை எப்பொழுதும் வேண்டியது கிடையாது. இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் உன் கந்தன் உனக்கு தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையில் பக்திக்கு என்றுமே பலனுண்டு. நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் நீ நினைத்து வேண்டிக் கொண்டாயானால் நிச்சயமாக அத்தனை நல்லதும் உன்னை வந்து தொடர்ந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னிடத்தில் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேள். தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது, அவமானமும் கிடையாது. அது உனக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் என்பதனை முதலில் புரிந்து கொள். தோல்வி வந்து விடுமோ என்று அஞ்சி பின் வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும். எதையும் எதிர்த்து நில். நிச்சயமாக என் குழந்தையே, உன் அப்பன் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். விடையில்லாத கேள்விகள், தீர்வில்லாத பிரச்சனைகள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனைக்கும் நிச்சயமாக உனக்கு அதற்கான விடையை நான் கொடுப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கப் போகிறது. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதனை கடந்து செல். நிச்சயமாக அத்தனையும் உனக்கு சரியாகிவிடும். இதை சொல்வது உன் அப்பன் முருகன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் செல்வமே, ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாததை எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பிரார்த்தனையும் சாதித்துவிடும். எப்பொழுதும் என்னை பிரார்த்தித்து கொண்டே இரு. நான் உன் அருகில் நெருக்கமாக வருவதற்கு உனக்கு அந்த பிரார்த்தனை மிகப்பெரிய உதவி செய்யும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்தான வார்த்தைகள். நான் சொல்வதை எப்பொழுதுமே நீ சர்வசாதாரணமாக எடுத்து சொல்லாதே. கந்தன் சொல்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நீ சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு என்றும் இந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து நீ விரும்பிய அத்தனை நன்மைகளையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற நாட்களில் உன்னை சுற்றி நான் உனக்கு தருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மாறுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எப்பொழுதுமே கந்தனின் துணை இருக்க எனக்கெதற்கு பயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை அல்லவா, இனியும் எப்பொழுதும் அந்த நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் அப்பன் முருகன் என்னுடைய துணை கொண்டு எதையும் துணிந்து தொடங்கு. வெற்றி உனக்கு நிச்சயம். வெற்றிவேல் வீரவேல் என்று நீ உரைக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். படைத்தவன் நான் நினைத்து விட்டால் உன்னை தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் உன்னிடத்தில் சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தைதான் இன்னமும் உன்னை உயிர்ப்போடு ஓடச் செய்து கொண்டிருக்கின்றதல்லவா. அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய். அது உன்னுடைய தலைமுறையையே சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ இன்று சேர்க்கின்ற புண்ணியங்கள் ஒவ்வொன்றும் நாளை உன்னுடைய சந்ததிகளை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அது ஒன்றே என் பிள்ளைக்கு மிகப்பெரிய துணையும் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். என் தங்கமே, கந்தன் ஒரு முறை சொன்ன வார்த்தை என் பிள்ளைக்கு புரிந்து விட்டது. அதன்படி நீ நடந்து கொள்கிறாய் என்றால் வேறென்ன வேண்டும் இந்த கந்தனுக்கு? என் பிள்ளை நல்ல நிலையை அடைந்து விடுமே. என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த உச்சத்தை தொட்டு விடுமே. அது போதும் உன் அப்பன் எனக்கு. நான் எங்கிருந்தாலும் உனக்கு என் ஆசிகளை வழங்கி கொண்டே இருப்பேன். நான் எந்த இடத்தில் இருந்தாலும் உனக்கான அன்பினை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.